வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகா ஆசை சீரியலோட கண்டினியூட்டி என்னன்னு பார்ப்போம். பாட்டி வந்துட்டு போயிட எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. நைட் ஆயிடுது. முத்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு விரலை பத்தி சொல்றேன்றவர் பெருவிரலை எடுத்து, இந்த பெருவிரல் இருக்கே கட்ட விரல், இதுதான் பாசத்துக்கான விரல். இந்த விரல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ இந்த மாதிரி பாசத்தை காட்டுறதுல ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறாரு முத்து. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா சண்டை மட்டும் போடுறீங்க அப்படின்னு மீனா கையை புடுங்கிக்கிறாங்க. அது அது வேற டிபார்ட்மெண்ட் மீனா அப்படின்னு வழியிற முத்து. மூடு அது இருக்கதானே செய்யுங்கிறாரு. சரி சரி, நீ அடுத்தது என்னன்னு கேளுங்கிறாரு முத்து. சொல்லுங்கன்னு மீனா சொல்ல, மறுபடியும் மீனாவோட கையெடுத்து கையில வச்சுக்கிட்டு, இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தியா, அது நான் வாழ்க்கையில எப்படி போகணும், எப்படி வாழணும்னு எனக்கு வழிகாட்டுற விரல் அப்படின்னு முத்து சொல்ல, ஒரு கடை பக்கம் போகக்கூடாதுன்னு இந்த விரல் தான் சொல்லுது, ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மீனா சுட்டு விரல நீட்டி சுட்டி காமிக்க, அப்படியே அதை பிடிச்சிட்டு ஒரு வலிசல் சிரிப்பு சிரிக்கிறாரு பாருங்க. அதுலயே மீனா சொக்கி போறாங்க. அதுவும் வேற டிபார்ட்மெண்ட் தான் மீனா, அது பக்கம் நாம இப்ப போக வேணாமே அப்படிங்கிறவரு நடுவிரல் எடுத்து, இந்த நடுவிரல் இருக்கு பாத்தியா, இது கோவத்துக்கான விரல், நீ கோவமா என்ன ஒரு தடவை முறைச்சாலே நான் பயந்துருவேன் பாத்துக்க அப்படின்னு அப்பட்டுமா புழுகிறாரு முத்து. யாரு நீங்க அப்படின்னு மீனா கேட்க, பின்ன அந்த முட்டைக்கண்ணை உருட்டினா யார் தான் பயப்படாம இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனா செல்லம்மா கண்ணை உருட்டாத மீனா. அதுக்கப்புறம் இந்த மோதிர விரல் இருக்கு பாத்தியா, இதுதான் நம்ம காதல சொல்ற விரல் அப்படின்னு முத்து சொல்ல, மோதிரம் எங்கங்கிறாங்க மீனா. அவ்வளவுதானே, போட்டுட்டா போச்சுங்கிறாரு முத்து. மீனா முத்துவ காதலோட பாத்துட்டு இருக்க, நீ வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே, ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா வாங்கி கொடுத்துருக்க போறேங்கிறாரு அவரு. கேட்காமலே வாங்கி தரேன்னு தோணணும் அப்படின்னு நிறைய பெண்களோட எதிர்பார்ப்ப சொல்றாங்க மீனா. சரி இப்ப சொல்லிட்டல, இனிமே நம்ம காதலை பிரிக்காம பாத்துக்கிற இந்த மோதிர விரலுக்கு சீக்கிரமா ஒரு மோதிரத்தை போடுறேங்கிறாரு முத்து. ரசனையோட அவரை பாக்குற மீனா, அப்ப இந்த சிண்டு விரல்னு கேக்குறாங்க, அதுக்கு மோதிரம் வேணுமா அப்படின்னு முத்து ஏக்கமா கேக்குறாரு. அவர் மனசுக்குள்ள, ஐயோ தங்க வைக்கிற விலையில 2 மோதிரமா அப்படின்றது வந்து போக, இல்ல அதுக்கு என்ன கதைன்னு கேட்டேங்கிறாங்க மீனா. அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுற முத்து உங்களோட விரலை இழுக்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையோட நம்பிக்கை. கல்யாணம் ஆகும்போது இந்த விரலை புடிச்சுக்கிட்டு தானே நம்ம நெருப்ப சுத்துறோம், நாம எப்பவுமே ஒன்னா வாழணுங்கிற நம்பிக்கைக்காகதான் இந்த விரல் அப்படின்னு முத்து சொல்ல, விரலுக்கு இவ்வளோ கதைங்க இருக்கா அப்படிங்கிற மீனா. ஆனா இந்த எல்லா விரலும் எப்ப தெரியுமா சந்தோஷமா இருக்கும்னு கேக்குறாங்க. எப்பன்னு முத்து கேட்க, இந்த மாதிரி உங்க கையை பிடிச்சி உங்க கைக்குள்ள இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு விரலுக்குள்ள விரல்களை கோத்து முத்துவோட கையை 2 கையாலையும் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க மீனா. நம்ம இவ்வளோ நேரம் கதை சொன்னோம், இவ ஒரே தடவையில எல்லாத்தையும் கமுத்துட்டாலேன்னு நினைக்கிற முத்து, ஆகா மீனா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி மொத்தமா கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஊடலுக்கு அப்புறம் வந்த கூடல் அவங்களுக்கு மட்டும் ஈடுபாடா இல்ல, பாக்குறவங்களுக்கும் ரசனையா தான் இருக்கு. மீனா கூச்சத்தோட சிரிச்சிட்டு முகம் சிவக்க, அடாடாடா நான் தனித்தனியா விளக்கம் கொடுத்தேன், நீ ஒரேடியா என்னைய கவுத்துட்டியே, சூப்பர் சூப்பர் மீனான்னு முத்து சொல்ல, மீனா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. முத்து சிரிக்கிறத ரசனையோடு பாக்குற மீனா, ரொம்ப நாளா உருன்னு இருந்தீங்க, இப்பதான் பழையபடி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு மட்டும் என்ன உன் மேல கோவப்படணும்னு ஆசையா, நீ என்கிட்ட எதையும் மறைக்காம இருந்தாலே போதும் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, சிரிச்சிட்டு இருந்த மீனாவோட முகம் அப்படியே சங்கடத்துக்கு போயிருது. முத்துவும் எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, இனிமே எதையும் மறைக்க மாட்டேங்க, இப்ப கூட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தேன்னு மீனா சொல்ல, என்ன விஷயம்னு கேக்குறாரு முத்து. அது இன்னைக்கு ரோஹிணியை நான் பார்த்தேன்னு மீனா சொல்ல, அதை எங்க போய் நீ பார்த்தன்னு முத்து கேக்குறாரு. நான் எங்கேயும் போய் பார்க்கலங்க, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ தான் வந்தா, எங்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் பேசணும்னு சொல்லி அவ தான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்கிறாங்க மீனா. என்ன பேசணுமா, என்னவா அப்படின்னு முத்து கேட்க, அவ உங்க அண்ணனோட சேர்றதுக்கு நாங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்கா, நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாம 2 பேரும் பிரியணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது மீனா எட்டி முத்துவோட வாயை மூடிடுறாங்க. வேண்டாங்க, அப்படி மட்டும் எப்பவுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து மெதுவா அவரோட வாயில இருந்து மீனாவோட கையெடுத்துட்டு, பாத்தியா இந்த விரல்லாம் இதுக்கு கூட பயன்படுதுங்கிறாரு. அப்படியே மீனாவோட கைய தன்னோட 2 கைக்குள்ளேயும் பொத்தி வச்சுக்கிட்டு, நாம பிரிய மாட்டோம் மீனா, ஆனா அது வீட்டுக்குள்ள வந்தா அதை தான் செய்யுங்கிறாரு முத்து. எனக்கு அவ பார்க்க வந்ததுல இருந்து அதுதான் பயமா இருக்கு, அவளால இன்னும் இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மீனா, பாட்டி சொன்னாங்கல்ல எல்லாம் கடந்து போகும்னு, அதை நாம நினைச்சுக்குவோன்னு முத்து சொல்ல, மீனா கொஞ்சம் பயத்தோட தான் பாக்குறாங்க. அந்த பார்லர் அம்மா கூட்டு வெளியே வந்துருச்சு, இனிமே அதால எதையும் பண்ண முடியாது, நீ பயப்படாதுங்கிறாரு முத்து. அதை பத்தி பேசி இப்ப எதுக்கு மீனா நம்ம மூட நாம கெடுத்துக்கணும் அப்படின்னு மீனாவை கையில தூக்கிக்கிறாரு முத்து. மறுநாள் பொழுது விடிய மனோஜ் நல்லா தூங்கி எழுந்திருச்சிருப்பார் போல. எல்லாத்தையும் மறந்துட்டு குளிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டே, ரோஹிணி
ரோஹிணின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. பேப்பர் படிச்சிட்டு இருக்க அண்ணாமலை, டேய் என்னன்னு கேட்க வினோத பிறவிய பாக்குற மாதிரி மத்த 2 ஜோடியும் மனோஜ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிவப்பு கலர் ஷர்ட்டை காணும்பா, அதான் ரோஹிணியை தேடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா செம்ம கடுப்போட வெளியே வர்றாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம், விஜயா மறுபக்கம். மத்த 4 பேரும் ஒரு பக்கமா நின்னு பார்க்க அப்பதான் மனோஜுக்கு உரைக்குது. சுயநினைவுக்கு வர்றவரு அப்படியே தோண்டு போய் உள்ளர போயிடுறாரு. மனோஜ் விஜயாவை கிராஸ் பண்ணி போக டேய்னு கூப்பிட அவர் அப்படியே நின்னுடுறாரு. அவ பேர் எப்படிடா உன் வாயில வந்துச்சு, இன்னும் நீ அவளை மறக்கலையா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க 4 பேரும் அப்படியே மெதுவா நெருங்கி வர்றாங்க. அவங்கள பழைய ஞாபகத்துலன்னு மனோஜ் சொல்ல, அப்படி என்னடா ஞாபகம் உனக்கு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. விஜயா, விடு, 2 வருஷம் கூட வாழ்ந்திருக்கான், அதை எப்படி அவனால மறக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மறக்கணுங்க, அதுதான் அவன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு விஜயா சொல்ல, மறக்கிற மாதிரியான விஷயத்தையும் அந்த பார்லரமா பண்ணிட்டு போயிருக்கு, அதுலயும் இவனுக்கு ஞாபக சக்தி வேற அதிகமாச்சே அப்படிங்கிறாரு முத்து. அம்மா, உடனே அவனை மறக்க சொன்னா எப்படிமா, கொஞ்சம் டைம் கொடுங்கிறாரு ரவி. எதுக்குடா டைம் கொடுக்கணும், ஒரு ஏமாத்துக்காரிய மறக்கிறதுக்கு எதுக்கு டைம்னு விஜயா கேக்குறாங்க. ஆண்டி, ரோஹிணிய மேரேஜ் பண்ணி 2 வருஷம் வாழ்ந்திருக்காரு, அவர் அறியாமலே சில நேரம் ரோஹிணி கூட இருக்கதா தோன்றது நேச்சுரல் தானே, இந்த வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு ரோஹிணியை ஞாபகப்படுத்தும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன எல்லாரும் இதையே சொல்றீங்க, அவ என்ன பெரிய தியாகியா, அவளை மறக்க முடியாம இருக்கிறதுக்கு, இந்த குடும்பத்துக்கு அவ ஒரு துரோகி, டேய் இனிமே அவ முகம் கூட உன் ஞாபகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற விஜயா நேரா போய் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன ரோபோட்டா, அவரோட மெமரி சிப்பை கழட்டி மெமரிஸ் எல்லாம் டெலீட் பண்ணி உள்ளர போடுறதுக்கு? ஆனாலும் விஜயாவோட அட்டகாசம் ஓவரா தான் இருக்கு. இந்த ஏமாத்துக்காரியோட போட்டோ கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது, என் புள்ள பக்கத்திலேயே அவ இருக்க கூடாது அப்படின்னு போட்டோவை கொண்டு வந்து கலீர்னு உடைக்கிறாங்க விஜயா. எதுக்கு இவ்வளவு குரூயலா நடந்துக்கணும்னு எல்லாரும் விஜயாவை அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. விஜயா கல்யாணத்துல எடுத்த ஃபேமிலி போட்டோவையும் மனோஜ் ரோஹிணி தனியா இருந்த போட்டோவையும் எடுக்கிறாங்க. அதுல மனோஜ் ரோஹிணி மட்டும் இருக்க போட்டோல மனோஜ் போட்டோவையும் ரோஹிணி போட்டோவையும் தனித்தனியா கிழிக்கிறாங்க. அடுத்து ஃபேமிலி போட்டோல இருக்க ரோஹிணியோட போட்டோவையும் கிழிச்சிட்டு, அவ்வளவுதான், அவ உன்னை விட்டு பிரிஞ்சாச்சு, இனிமே அவ உன் வாழ்க்கையிலேயே கிடையாது, புரியுதான்னு கேட்க பூம் பூம் மாடு மாதிரி சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு மனோஜ். மீனா, தீப்பெட்டி எடுத்துட்டு வான்னு விஜயா சொல்ல, எதுக்கு தன்னை வந்து கேக்குறாங்க மீனா. ஏன் சொல்லல, நான் கொண்டு வர மாட்டியா, சொன்னதை மட்டும் செய், மிரட்டலா சொல்றாங்க விஜயா. என்னவோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி பூஜை ரூமுக்கு போறாங்க மீனா. போட்டோவை மனோஜ் கிட்ட நீட்டி இந்தா புடிங்கிறாங்க விஜயா. அதை வாங்குற மனோஜ் பார்த்துட்டு இருக்க அதுக்குள்ள மீனா தீப்பெட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி மனோஜ் கிட்ட நீட்டி இந்தா எரிச்சிடுன்னு கொடுக்குறாங்க. மனோஜ் அதை வாங்கி பத்த வச்சு ஊசி வெடிய கையில வச்சிருக்க மாதிரி புடிச்சிட்டு நிக்கிறாரு. அது எரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அவளுக்கு கொல்லி வச்சாச்சு, அவளை இத்தோட மறந்துருங்கிறாங்க விஜயா. கொல்லி வச்சாச்சு, அடுத்து கருமாதி எல்லாம் வைப்பீங்களா அப்படின்னு எல்லார் மனசுலயும் தோணினாலும் யாரும் கேட்கல. அத மனோஜ் அது எரியறத கையில விளையாட்டு புள்ள மாதிரி புடிச்சிட்டு இருக்க எல்லாரும் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. அப்போ பினான்சியர் வர்றாரு. கடைசியில கொல்லி போடுற நேரத்துல வந்து முகத்துல முழிச்சிட்ட அப்படின்னு அவரு அப்படியே நின்னுட்டு இருக்க அவரோட அல்லக்கைங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. வாசல்ல நிழல் தெரிய அண்ணாமலை திரும்பி பார்த்துட்டு வாங்க சாருங்கிறாரு. எல்லாரும் அவரை பாக்குறாங்க. வணக்கம்னு சொல்லிட்டு உள்ளர வர்றாரு. சார், என்னங்க சார் திடீர்னு வந்திருக்கீங்க, அதான் அன்னைக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்தா போதும்னு சொன்னீங்களே அப்படின்னு முத்து முன்னாடி வந்து கேக்குறாரு. நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு பினான்சியர் கடகடன்னு சோஃபாக்கு வந்து உட்கார்றாரு. உட்காருங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் உட்கார்றாரு. என்ன ஏற்கனவே அவரு உட்கார்ந்து இருக்காரு. முத்து அண்ணாமலை பக்கத்துல உட்கார, என்ன விஷயம் சார்னு கேக்குறாரு அண்ணாமலை. நேரா நான் விஷயத்துக்கு வரேன், மனோஜோட ஒய்ஃப் வீட்டு விட்டு போயிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பினான்சியர் சொல்ல, சார் அது குடும்பத்துக்குள்ள இருக்க விஷயம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அதுக்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவே, என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க? சம்பந்தம் இருக்கு, நான் மனோஜ் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வச்சதுக்கு காரணம் மனோஜை நம்பி இல்ல அப்படின்னு பினான்சியர் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் டேலண்ட் ஆனவங்க, எப்படி ஏதாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் அப்படின்னு பினான்சியர் சொல்ல, அவளை எதுக்கு நீங்க நம்பணும், என் பையன் உங்க கடன் அடைச்சிருவான்னு பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க விஜயா. நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, யாரு இவரு கடன் அடைப்பாரா, உங்க பையனை பத்தி நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க, ஆக்சுவலி உங்க பையன் யார் தெரியுமா, ஒரு ஜீரோ அப்படின்னு பினான்சியர் சொல்ல, விஜயா திக்குன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க மனோஜ். மனோஜ் எந்த உணர்ச்சியும் இல்லாம வந்துட்டு இருக்காரு. தனக்கு அறிவு இருக்கிறதா நம்புற ஒரு அடி முட்டாள்னு அவரு சொல்ல, விஜயா எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க. சார், என் பையனை என்கிட்ட தப்பா பேசுறீங்க, அவன் படிச்சவன்னு அண்ணாமலையும் கோவப்படுறாரு. சார், படிச்சா மட்டும் பத்தாதுங்க சார், லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு தனி டேலண்ட் வேணும், இங்க படிச்சிருவேன்லாம் ஜெயிக்கிறது இல்ல, திறமசாலி மட்டும்தான் ஜெயிக்கிறான்னு பைனான்சியர் சொல்லிட்டு இருக்காரு. பஞ்ச் டைலாக் ஒண்ணு உங்ககிட்ட இப்ப நாங்க கேட்கல அப்படின்னு முத்தும் கோவப்பட, ஜெயிச்சவன்லாம் திறமசாலின்னு அர்த்தம் கிடையாது, அவங்க நேர்மையா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு மீனா சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து விழுறாங்க. அதுதான் நிலைக்கவும் செய்யும்னு மீனா சொல்லிட்டு இருக்க,
அன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லவே மாதிரி பேசிட்டு போன, இப்ப இப்படி பேசுற அப்படின்னு ஏகவசனத்துல இறங்கி அடிக்கிறாரு முத்து. நல்லவன் கெட்டவன் எல்லாம் மனுஷனுக்கு தான், பணத்துக்கு இல்ல. அது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என் பணம் எனக்கு வந்து சேர்ந்துட்டா நான் நல்லவன், இல்லனா அப்படின்னு பினான்சியர் சொல்ல, இல்லனா என்ன பண்ணுவ அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் இருடாங்கிற அண்ணாமலை. என் பையன் பணத்தை கொடுத்துருவான், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாரு அண்ணாமலை. ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைங்க சார். உங்க பையனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் அவர் லைஃப்ல எதையுமே உருப்படியா பண்ணினதே இல்ல. இப்ப வச்சிருக்கிற ஷோரூம் கூட அவர் ஒய்ஃப்னால வந்தது அப்படின்னு படார்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு பினான்சியர். அது என் அப்பா பணத்துல வச்சு கொடுத்தது அப்படின்னு ரவி உடனே சொல்ல, வாட் எவர். ஆனா அந்த பிசினஸ் ரன் பண்ற திறமை அவருக்கு இல்லையே. வாங்கின ஆர்டரை காப்பாத்திக்கிற கெப்பாசிட்டி கூட அவர்கிட்ட இல்ல. இவ்வளவு ஏன் இவர் கூட மேரேஜ் ஆகி கூட வாழ்ந்த ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது கூட தெரியாம வாழ்ந்த ஒரு இழிச்சவாயன் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கேவலமா பேசுறாரு பினான்சியர். யாராலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. இந்நேரம் மத்த யாராவது சொல்லியிருந்தா விஜயா வீட்டுல இருக்கவங்கள ஆஞ்சி அரிஞ்சு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஒண்ணும் பண்ண முடியாம பாத்துட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே எந்த பதிலும் சொல்ல முடியாம தகச்சு போய் நிக்க, எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற பினான்சியர், எனிவே அது உங்க சொந்த விஷயம், ஆனா எனக்கு என் பணம் வேணும் அப்படிங்கிறாரு அவரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துடுறேங்கிறாரு அண்ணாமலை. பினான்சியர் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல அப்பா, அன்னைக்கு ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி பேசிட்டு இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறான். பணம்னு வந்துட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு முத்து கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு. வாங்கின பணத்தை கொடுக்கணும்ல அப்படிங்கிற அண்ணாமலை. சார், என் பையன் கொடுப்பான், இல்லன்னா நான் கொடுப்பேன், நம்புங்க ப்ளீஸ்ங்கிறாரு. பினான்சியர் எந்த ஒரு அசைவும் காட்டாம உணர்ச்சிய முகத்துல இல்லாம உட்கார்ந்து இருக்க. அப்பா, நீ இந்த ஆள் கிட்ட போய் இப்படி கெஞ்சி பேசிட்டு இருக்க அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? பார்க்க கூடாததெல்லாம் பார்த்தாச்சு, நான் இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சாகாம இருக்கேன் பாரு அப்படின்னு அவரு ரொம்பவே நொந்து போய் சொல்ல, அப்பா என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து பதறி போய் அண்ணாமலையோட கைய பிடிக்கிறாரு. அது வரைக்கும் இறுகி போய் நின்று இருந்த விஜயா, ஏங்க என்னங்க பேசுறீங்கன்னு வந்து நிக்கிறாங்க. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ரவி சொல்ல, மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமாங்கிறாங்க மீனா. ஐயோ, இந்த ஃபேமிலி டிராமாவை பார்க்க தான் நான் இங்க வந்தேனா? என் பணத்துக்கு வழி பண்ணுங்கன்னா இவங்க மாறி மாறி டிராமா போட்டுட்டு இருக்காங்களே ச்சே அப்படின்னு பினான்சியர் எரிச்சலா உட்கார்ந்து இருக்காரு. என்னங்க ஆளாளுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? சென்டிமெண்ட் சீன் எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த டிராமாவெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல என் பணத்துக்கு வழியை சொல்லுங்க அப்படின்னு பினான்சியர் சொல்ல கோவத்துல இருக்கு விஜயா. அதான் என் பையன் மாசம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான்ல, உங்களுக்கு கொடுத்துருவான், என் பையனை குறைச்செல்லாம் எடப்படாதீங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்படிலாம் அவரை நம்ப முடியாது. இவர் ஒய்ஃபையாவது நம்பலாம், ஆனா உங்க பையனை நம்பினா ஒரு ரூபா கூட திரும்ப வராது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சாதாரணமா சொல்லிடுறாரு பினான்சியர். விஜயாவுக்கு திக்குன்னு இருக்கு. இவன் கண்டிப்பா திருப்பி தருவான், அதுக்கு நான் பொறுப்பு. இவனால கட்ட முடியலன்னா இவன் கட்ட வேண்டிய பணத்தை நான் அடைக்கிறேன் அப்படின்ட்டு விஜயா வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுறாங்க. அந்த பக்கம் சிந்தாமணி 50,000 கொடுத்துட்டு வலை விரிச்சிருக்கேன் வள்ளியம்மா, வலையில வந்து சீக்கிரம் மாட்டிக்கம்மான்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இங்க விஜயா டக்குன்னு வாய விட்டுடுறாங்க. மொத்தத்துல ஏன் வீடுன்னு பறக்கிற விஜயாவோட வீடு காலியாக போறதுன்னு உறுதி. என்னடா இது, அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. மனோஜ் அவங்க அம்மாவை தகச்சு போய் பாக்குறாரு. ஓகே, ஒரு வழியா நம்ம பணத்துக்கு ஒரு கேரண்டி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சின்ன நிம்மதியோட பாக்குறாரு பினான்சியர். இப்ப சொன்னீங்களா பாத்தீங்களா, இது பாயிண்ட், உங்களை நம்பலாம், இனிமே இந்த பிரச்சனை எதுவும் வராது. நீங்க சொன்னத வார்த்தையா மட்டும் இல்லாம இதுல ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு பினான்சியர் பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு பத்திரத்தை வாங்கி நீட்ட அப்படின்னு வேகமா வாங்கி விஜயா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கல அப்படின்னு முத்து கேட்க பினான்சியர் அந்த பக்கம் திரும்புறாரு. இதை சொல்ல வைக்கதான் இவ்வளோ நேரம் பேசினியா நீ? வட்டிக்கு விடுறவன் புத்திய சரியா காமிச்சிட்டல அப்படிங்கிறாரு முத்து. விஜயா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கிறாரு அண்ணாமலை. அம்மா ஆமாமா, இதுல ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஆளு என்னடா நான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அம்மா, நீங்க மனோஜுக்காக ஷூரிட்டி போடணும்ல, எந்த அவசியம் இல்லம்மா, லீகலா அதுக்கு நீங்க பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறாரு ரவி. ஆண்டி இவங்க வேணா கோர்ட்டுக்கு போகட்டும், நாம அங்க பேசிக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. விஜயா எல்லாரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க. கையில பத்திரம் இருக்கு. பினான்சியரோட பார்வை விஜயா மேலதான் இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.